பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரன் ஆகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடைம்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்துவ பஸ்தாத்தோடு உடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சற்புணமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனை நார்மமாக கீர்த்தனையில் 137, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, என்ற ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதருமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, என்ற ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காத்தே. தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பே. தேவன் ஆத்துமமே தாகமாயிருக்கிறதே, தேவன் ஆத்துமமே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குமே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குமே. தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பே. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவார். தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பே. யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் திருமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். திருமலைகளில் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பே. தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பே. இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற ஞான சங்கீதங்களின் புத்தகம், அது 42ஆம் சங்கீதம். நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்திருக்கிறேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஜனங்களோடும் கூட நடந்து கூட்டத்தில் கழிப்பும் துதியோட சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வந்தேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது.
என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் ஏங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் மலைகளிலும் சிறு மலைகளிலும் உண்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டோடுகிறது. ஆகிலும் கர்த்தர் மழைக்காலத்திலே தம் கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை வாய் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை என்னை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் உச்சத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என்று என்னோட சொல்லி என்னை நிந்திப்பதில் என் எலும்புகளை போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வருகிற 6ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளில நாம் வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியத்தை வாசிக்க கேட்கவா? அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின செய்தியுள் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 16ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் வரை. யோவான் 15:26 தொடங்கி 16ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் வரை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு சொன்னதாகும், பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற சகாயம், அதாவது பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி பகர்வார். நீங்களும் முதலிலிருந்தே என்னோடு இருக்கிறபடியால் சாட்சி பகர்வீர்கள். நீங்கள் இடறி விழாதபடி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர்கள் உங்களை சபைக்கு விலக்கி வைப்பார்கள். உங்களை கொள்ளுகிற எவனும் தான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறதாக நினைக்கும் காலம் வருகிறது. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறிந்து கொள்ளாதபடியினால் இவைகளை செய்வார்கள். இவைகள் நடைபெறும் காலம் வரும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களோடு இருந்தபடியினால் ஆதி முதலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை என்றார் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உலகெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களோடு கூட நாம் ஒன்றுபட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக தேவனிடத்தில் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கற்புவித்து கன்னியாத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ்பட்டு பாடுபட்டு சிலுவையில் அருள் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவம் உயிர்த்தெழுந்தார். பரத்திகேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுள் பலபத்தில் விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒரு நாட்களுக்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். சபையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்துல நம்மில் நம் ஜீவன் இருக்கு மட்டுமா இதில் உறுதியா நிற்க உயிர் திறந்த ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி ஒத்தாசம் செய்வாராக. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகிறது. இன்றைய நாளுடைய செய்தி நாம் முன்பு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியில் அடைய இருக்கிறது. அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தியுள் 15ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் வரைக்குமாய் முன்பு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியிலேயே நம்முடைய இன்றைய நாளுக்குரிய சிந்தனை அடைய இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கிற நிகழ்வுகளை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கடைசி காலம் வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது என்று எல்லாருடைய மனதிலும் ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில வேத ஞானத்தை பெற்று வேத அறிவை பெற்று தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் சாத்தானுடைய
தந்திரங்களை அறிந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நம்பிக்கையின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஜெபத்திலே நாம் தரித்திருந்து பரிசுத்த ஆவியானவர் உலகில் வருகிறபடியால் இயேசு கிறிஸ்து இல்லை என்று நினைத்து நாம் எண்ணி அஜாக்கிரதையாய் இருந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு சென்று விட்டார். அவர் பரத்துக்கு சென்று விட்டார், எனவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் இல்லை என்ற எண்ணத்தோடு கூட நாம் வாழாதபடி, அவர் சென்றாலும் அவர் தேற்றதவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறபடினால் நாம் பரிசுத்த ஆவியானவர் என்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளுடைய செய்தியை 3 தலைப்புகளை நாம் சிந்தித்து கடந்து செல்லலாம். ஒன்று, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜாக்கிரதையாயிருங்கள். 2வது, ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். 3வது, ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். தெளிந்த புத்தியோடு ஜாக்கிரதையாயிருங்கள், ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்ற சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். 1வது, தெளிந்த புத்தியோடு ஜாக்கிரதையாயிருங்கள். உலக வாழ்வு குழப்பம் நிறைந்த ஒன்றாயிருக்கிறது. கடவுள் மூவொருமை தன்மை குறித்தும் இயேசு கிறிஸ்துக்கு பின் வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவொருமை தன்மையில் இருக்கிறார். கடவுளின் நிலை இதுதான். நான் வணங்குகிற கடவுள் மூவொருமை கடவுள், 3இல் 1ஆகவும் 1இல் 3ஆகவும் இருக்கிறார் என்ற தெளிந்த புத்தியோடு தெளிந்த சிந்தனையோடு நாம் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு சிலர் பரிசுத்த ஆவியானவர் தான் அதிகாலத்திலிருந்து எப்பொழுதுமே இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இல்ல, இயேசுவின் நாம மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து தான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இல்லை, யெகோவா தெய்வம் தான், அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தார் ஆங்காங்கே இப்பொழுது முளைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மிகவும் ஜாக்கிரதையோடு காணப்பட்டு நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, நான் வணங்குகிற கடவுளுடைய நிலை என்ன என்பதை அறிந்து ஆண்டவரை ஆராதிக்க கடமைப்பட்ட உள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரிக்காமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணனானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களையே ஞானிகள் என்று எண்ணி சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக ஆண்டவரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். மாற்றினார். இந்த உலகத்தில் பாருங்கள், இன்றைக்கு கருடன் என்ற ஒரு பறவையை கும்பிடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார். தஞ்சாவூருக்கு செல்ல நேர்ந்தால் மாலை சரியாக வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு, இது தஞ்சாவூர் புது ஆற்றங்கரை அல்லது பொதுப்பணித்துறை கெஸ்ட் ஹவுஸுக்கு போற அந்த இடத்திலே நீங்கள் போய் நின்றால் நூற்றுக்கணக்கான மக்கள் நின்று கொண்டிருப்பார்கள். நீங்களும் சேர்ந்து நின்று பார்த்தால் அந்த கருடன் மூக்கிலே வெள்ளையாயிருக்கும். அந்த கருடன் அந்த பக்கம் வந்து பறந்து மீண்டும் சென்றுவிடும். அது வருகிற பொழுது எல்லாரும் பாருங்கள், அப்படியே கையை இப்படி வைத்து அழைத்து அடித்துக் கொண்டு எல்லாரும் அந்த கருடனை பார்த்து கூடுகிறதை பார்த்தால் வேதம் சொல்கிறது எவ்வளவு நியாயம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், அழிந்து போகின்ற மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்களே. எவ்வளவு உண்மை! எவ்வளவு பேர் இன்றைக்கு பறவைகளை, மிருகங்களை தெய்வங்களாய் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே. நம்முடைய மூவொருமை ஆண்டவரை குறித்து சரியான ஒரு தெளிந்த சிந்தனை இல்லாதவர்களாய், தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய், ஜாக்கிரதை இல்லாத பிள்ளைகளாய் எந்த கடவுளையும் எப்படியும் வணங்கலாம் என்று சொல்லி யோசிக்கிற மனுக்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கலாம். வேதம் சொல்கிறது,
ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம், எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், நான் கடவுளை உருவாக்குவேன், அந்த கடவுள்தான் உண்மையான கடவுள், நான் சொல்லுகிற சத்தியம்தான் உண்மையான சத்தியம், இந்த சத்தியம்தான் பரலோகம் போய் சேர்க்கும் என்று சொல்லி எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். எண்ணுகிற எண்ணத்தில, சொல்லுகிற வார்த்தையில, உன்னுடைய வார்த்தைகளில மிக ஜாக்கிரதையோடு கூட மக்களுக்கு நீ சொல்லி வேத புரட்டனாய் காணாதபடி வேதத்தை நம்புகிற மகனாய் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அதை போலவே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் தொடங்கி, அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தின் எகிப்தில் இருந்த மக்களை என் தேவன் மோசே என்னும் ஒரு தலைவனை கொண்டு அழைத்து பாலம் தேடுகிற கானானுக்கு அழைத்து செல்கிற வேளையில வேதம் சொல்கிறது, அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. அவர்கள் பொற்கண்டு குடியை செய்து இன்றைக்கு வணங்க ஆரம்பித்தார்களோ, அல்லது இன்றைக்கு சிலை வணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை உதாசீனப்படுத்தினார்களோ, இன்றைக்கு தெளிந்த புத்தி இல்லாமல், தெளிந்த சிந்தனை இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்களோ, ஜாக்கிரதை இல்லாத பிள்ளைகளாய் காணப்பட்டார்களோ, அவர்கள் எல்லாம் கானானுக்கு போக முடியாதபடி அவர்கள் அழிக்கப்பட்டார். 1 கொரிந்தியர் 10:5 அப்படியாய் சொல்றார். இன்னைக்கு நீங்கள் நானும் மிகவும் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை போல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள். விக்கிரக ஆராதனைக்காரராய் ஆகாதபடி இன்றைக்கு கூட மனதளவிலே அந்நிய தெய்வத்தை சக்தி உள்ளது என்று சொல்லி துணை மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அந்த வணக்கத்தை கண்டு நாமும் வழி விலகி போய்விடாதபடி, விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நாமும் ஆகாதபடி ஜாக்கிரதையோடு கூட, தெளிந்த சிந்தனையோடு கூட, தெளிந்த புத்தியோடு கூட நாம் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையின் பிள்ளைகளாய், மூவருமை ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், மூவருமை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கூட அவர் அனுப்பின தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைபடுகிறார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டுமாய் பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு எல்லாம் என்று நம்முடைய எண்ணமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தால், இயேசு கிறிஸ்துவை நம்பினால், அதனால் நாம் பிதாவை நம்புகிறோம், பரிசுத்த ஆவியானவரையும் நம்புகிறோம் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தில் ஜாக்கிரதையாய் வாழ கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இரண்டாவதாக, ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். டு லவ் ஈச் அதர் டீப்லி. டு லவ் ஈச் அதர் டீப்லி. உங்கள் ஊக்கமான அன்பு. இன்று உலகில் அன்பு குறைந்து விட்டது. அன்பு இல்லை. எந்த அன்பும் உலகில் நிலைப்பதில்லை. நேற்று ஒன்றாய் இருந்தவர்கள் இன்று ஒன்றாய் இல்லை. நேற்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு பேசவில்லை. அன்பு நாளுக்கு நாள் மாறக்கூடியதாய் உலகத்தில் காணப்படுகிறது. நேற்றைய வரைக்கும் அந்த தேசமும் இந்த தேசமும் அப்படியே கொஞ்சம் கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு விட்டேனா பார் என்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், திடீர் என மாறுகிற அன்பு உலகத்தின் அன்புதான். நாளுக்கு நாள் உறவும் நட்பும் பந்தமும் பாசமும் நேசமும் மாறி போகிறது. கர்த்தர் உண்மையான ஊக்கமான அன்போடு கூட வாழ விரும்புகிறார். அதைத்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசித்து 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. ஆதி முதல் கேள்விப்பட்டவர் சார். அது ஆதி முதல் என்ற வார்த்தைக்கு எத்தனை வருஷம் என்று சொல்ல முடியாது. ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. ஸ்பெஷல் ஒன் என்னது? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நியாயப்பிரமாணம் முழுவதும் அன்பில் அடங்கி இருக்கிறது.
அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பரனில் அன்பு கூறுங்கள், அடுத்தது பிறனிலும் அன்பு கூறுங்கள். உன்னை நீ நேசிப்பதை போலவே உன் அயலானிடத்திலும் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. இரண்டே கட்டளை. அதைத்தான் வேதம் என்ன சொல்கிறது? எப்பொழுதுமே ஆண்டவர் எப்படி இருந்தார் என்பதை பார்க்க வேண்டிய பிள்ளைகளாய் நாம் காணப்படும். ஆண்டவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும். டு இமிட்டேட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதைத்தான் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 34-35 சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உன்னை ஏற்கனவே 10 கட்டளை அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அவைகளை மிக சுகமா சுருக்கி, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அதை கொடுத்து விட்டு என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீற்றல் என்ற எல்லாரும் அறிந்து கொள்வார். இந்த உலகம் எப்படி உங்களை அறிந்து கொள்ளும்? நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று எப்படி அறிந்து கொள்ளும்? மற்றவர்கள் நேசிக்கிற நேசம், அன்பு, மற்றவரிடத்தில் காட்டுகிற அந்த உண்மையான அன்பு, ஊக்கமான அன்புதான் நீங்கள் கிறிஸ்தவன் என்பதை, கிறிஸ்துவுக்கு சீஷன் என்பதை, கிறிஸ்துவுக்கு உகந்தவன், கிறிஸ்துவுக்கு பக்தியானவன் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நான் பார்க்கலாம். அதே போலவே 1 பேதுருவின் புஸ்தகத்தில் வேதம் என்ன சொல்கிறது? 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம் சொல்லுகிறார், நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியா சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவராயிருங்கள். சுத்த இருதயத்தோடு, மாயமற்ற இருதயம், a clean heart, அந்த சுத்தமாக்கப்பட்ட சுத்தமான இருதயத்தோடு கூட ஊக்கமான அன்பில் இருந்தால் அந்த அன்பு நிலைக்கும் என்று சொல்கிறார். அப்படியானால் ஊக்கமான அன்பை நீங்கள் ஒருவருக்கு காட்டுகிற பொழுதுதான், உண்மையான அன்பை நீங்கள் ஒருவருக்கு காட்டுகிற பொழுதுதான் நீங்கள் இறைவனுடைய பிள்ளை, இறைவனுக்கு சீஷன், நீங்கள் உண்மையான விசுவாசி. என்னை பார்த்ததுமே நீங்க விசுவாசியா பிரதர் அப்படி என்று கேட்பது அது சரியல்ல. மற்றொரு என்னை பார்த்து சொல்லணும், இவன் கிறிஸ்துவுக்கு விசுவாசி, நான் விசுவாசி இல்லை, கிறிஸ்துவுக்கு இவன் விசுவாசி என்று மற்றவர் என்னை சொல்லுகிற அளவிற்கு என் அன்பு இறைவனிடத்திலும் என் அன்பு அயலாரிடத்திலும் ஊக்கமான அன்பாய் எந்த சூழ்நிலையிலும் காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அதைத்தான் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ரோமர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளில உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. உன்னிடத்தில் அன்பு இல்லை, அடுத்தவனை நேசிக்கவில்லை, அடுத்தவர்கள் நீ சிநேகம் பாராட்டவில்லை என்று சொன்னால் நீ கோபாக்கினையை உன்னுடைய தீர்ப்பின் நாளிலே குவித்து வைத்துக் கொள்கிறாய் என்று வேதம் எச்சரிக்கை கொடுக்கிறது. மீண்டும் வாசிக்கின்றேன், உன் மன கடினத்திற்கும், அன்பு கொள்ளாத உடைய மனசு கடினமானத்திற்கும், அவன் நெஞ்சு கல் நெஞ்சுக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரு, அந்த கல் நெஞ்சுத்தான் வேதம் சொல்லுகிறது, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி. குணப்படாத இதயம் வேதத்துக்கு ஒத்து போகாத, ஆண்டுடைய வார்த்தைக்கு இணங்காத, ஆண்டுடைய வார்த்தையை ஏற்காத, ஒரு பக்தியுள்ள நல்ல விசுவாசியாய் மற்றவர்கள் பார்வையில் இயேசுவை பிரதிபலிக்காத எல்லாருக்கும் தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளில் உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் எச்சரிப்பை கொடுக்கிறபடினால் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துடைய போதனை, சுவிசேஷம், அதுதான் மையம், அதான் அன்பு. இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷமும் போதனையும் அன்பின் போதனை தான். இயேசு கிறிஸ்து அன்பானவர், அவர் போதனையும் அன்பாகவே இருந்தது. யாரையும் சுட்டு வீழ்த்தவோ, யாரையும் வெட்டி கொல்லவோ, யாரையும் கொல்லவோ ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரவில்லை. ஆனால் இப்பொழுது வரப்போகிற ஆண்டவர் கோபாக்கினையின் நாளில நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவாரானால் அன்றைக்குத்தான் 2 வகையான மக்களை பிரித்து நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஒதுக்க போறாரே. அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நாம் ஒருவனும் ஒருபொழுதும் கண்டதில்லை. 1 யோவான் 4:12 அப்படித்தான் சொல்லுகிறது.
தேவனை யாரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் அடுத்தவரிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவர்கள் என்னை இயேசுவை பார்ப்பதை போல பார்க்கிறார். மதர் தெரேசா, அவரை பார்த்த எல்லா லெப்ரசிகளும் ஒரு கடவுளுடைய ரூபத்தை பார்த்தார்கள், கடவுளுடைய ரூபத்தை கண்டார்கள் என்று சொன்னால் அவர் ஊக்கமான அன்பினால் அந்த லெப்ரசிகளுக்கெல்லாம் அவர் தொட்டு மருந்து போட்டு இறைவனை வெளிப்படுத்தினாலே அந்த அன்பைக்கான கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தி ஆண்டுடைய பிள்ளைகள் சீற்றல் என்று நம்மை காண்பிக்க ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். மூன்றாவதாக, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய, டு ஹெல்ப் அதர்ஸ், டு சர்வ் அதர்ஸ். உதவி செய்ய ஒருவருக்கு. உலகில் இன்று நாடுகளை தரம் பிரித்திருக்கிறார். வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், வறுமையின் பிடியில் உள்ள நாடுகள், அல்லது பொருளாதார போரினால் அழியும் நாடுகள் என்று 4 வகையாக பிரித்திருக்கிறார். வளர்ந்த நாடுகள் என்றால் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாம், அல்லது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அந்த இடத்துல இருக்கிறதா எல்லாவற்றையும் சொல்லலாம். வளரும் நாடுகள் என்று சொன்னால் இந்தியாவை போல இருக்கிற தேசங்கள் எல்லாம் வளரும் நாடுகள் என்று சொல்லலாம். வறுமையின் பிடியில் இருக்கிற நாடுகள் என்று சொன்னால் அது ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடுகள், அல்லது பொருளாதார போரினால் அழியும் நாடுகள் என்று சொன்னால் அது நம்ம கத்தார், சிரியா, எப்படி சொல்றது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அந்த அங்க இருக்கிற நிறைய போர் சண்டைகள், அதனால் வீணான பொருளாதார இழப்புகளினால் அந்த நாடுகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. வளர்ந்த நாடுகள், வளமையான நாடுகள் எல்லாம் சேர்ந்து உலக வங்கியை துவக்கி இருக்கிறார். அந்த உலக வங்கியில் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு உதவி செய்கிறார்கள். ஏழையா இருக்கிற ஆப்பிரிக்காவுக்கும் உதவி செய்கிறார்கள். போரினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் ரெட் கிராஸ் என்று சொல்லி அதன் வழியாக உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆக ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம், நல்ல நிலையில் இருக்கிற ஒரு குடும்பம் எப்பொழுதுமே தனக்கு அடுத்து சோம்பலாய் அல்லது ஏழையாய் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற என் அயலானுக்கு எப்பொழுது நான் உதவி செய்கிறேனோ அதுதான் நான் தான் வேர்ல்டு பேங்க் என்று எண்ணிக்கொள்ளுங்கள், தப்பில்லை. என்னிடத்திலே ஒரு 1000 ரூபாய் இருக்கிறது, என் பக்கத்து வீட்டுக்காரர் அடுப்பை எரியவில்லை என்று சொன்னால் ஒரு 100 ரூபாய் கொடுத்து உதவி செய்வதுதான் நான் வேர்ல்டு பேங்க் அவர்கள் உதவியை பெற்றுக் கொண்டு எண்ணி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழுகிற பொழுதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பை, கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் நீதிமொழிகள் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தின் 17 ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப ஏழைக்கு இறங்குங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தின் 17 எடுத்து வாசித்தால் உதவி செய்யத்தான் அந்த கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உதவி செய்ய வேண்டும். என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அது மட்டும் வாசிக்கின்றேன். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அப்ப விதவைக்கு யார் வழக்குக்கு உதவி செய்கிறது? திக்கற்றவனுக்கு யார் நியாயத்தை நம்ம கேட்டு கொடுக்கிறது? மற்றவனுக்கு யார் நன்மை செய்ய முடியும்? இரக்கமுள்ள கடவுளை வணங்குகிற நாம் இரக்க குணத்தோடு கூட மற்றவர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாம் எப்பொழுதுமே அந்நியரை உபசரிக்க நாட வேண்டும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவ வேண்டும். கர்த்தர் சொன்னதையே நினைத்து இரக்கமுள்ள பிள்ளைகளாய் எப்பொழுதுமே வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமான ஜீவபலியாய் நம்மை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அப்படியானால் தெளிந்த புத்தியோடு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம், ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வோம், ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்வோம். குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ மக்கள், இளைப்பாளிகள், சித்தாள்கள், கொத்தனார்கள், அல்லது விவசாய கூலி தொழிலாளர்கள், எல்லாருக்கும் எத்தனை பாடுகள், கஷ்டங்கள் இருக்கிறது. அதை நினைத்து பார்த்து ஒருவருக்காவது இந்த கொரோனா காலத்தில் ஒரு 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கி கொடுக்க நம்மால் முடியும் என்று நினைத்தால் முடியும். அந்த உதவியை நாம் செய்வோம். அதற்குரிய அறிவிப்பு உங்களுக்கு பின்னால் கொடுக்கப்படும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில தெளிந்த புத்தியோடு, ஊக்கமுள்ள அன்போடு, ஒருவருக்கு உதவி செய்து வாழ்ந்து கர்த்தருடைய சீஷன் நான் என்பதை வெளிப்படுத்தி வாழ கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு காப்பாராக. நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கருணையும் பொறுமையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே உண்மை நாங்கள் ஆராதிக்கவும், ஆண்டவரை மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நாங்களும் உண்மை வாஞ்சித்து இந்த வாரத்திலே உண்மை ஆராதிக்க கொடுத்த இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உலகம் எங்கும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு
லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து ஆண்டவர் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கானவர்கள் விடுதலை பெற்று வீட்டுக்கு திரும்பி இருக்கிறதா நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த கொரோனா வைரஸை தேவன் நீர் சொல்ல ஆகுமே, நீர் சொல்ல விரட்டப்படுமே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும். ஒரு வார்த்தையினால் இந்த கொரோனாவை உலகத்திலிருந்து விரட்டி ஆண்டவர் எல்லாரும் நிம்மதியாய் வாழ, நோயிலிருந்து விடுபட என் தேவ கிருபை உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, உலகத்தின் நாடுகளுக்காக, அமெரிக்க தேசம், இத்தாலிக்காக, ஆண்டவரே பிரிட்டனுக்காக, ஸ்வீடனுக்காக, ஜெர்மனிக்காக, ஆண்டவரே ஸ்பெயினுக்காக, பிரேசிலுக்காக ஜெபிக்கிறோம். அதிகமாய் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய நாட்டிற்காக, இந்தியாவில் மகாராஷ்டிரா, டெல்லி, ஆண்டவரே சென்னை, நாகாலாந்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சி மாவட்டத்துக்காக நான் ஜெபிக்கிறதுக்காக நீரே எல்லா மக்களுக்கும் போதுமானவராயிருந்து நோயிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளத்தக்கதான நோய் எதிர்ப்பு சக்தியை மக்களுக்கு கொடுத்து நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் வேண்டுகின்றோம். விரைவிலே நாங்கள் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவும் நம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு அரசாங்க ஆணை கொடுக்க நீ வழிவகை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இந்த காலத்தில் ஏழைகள், விதவைகள், திக்கத்தவர்கள், அனாதைகள், ஒருவேளை உணவிற்கு கஷ்டப்படுகிற பிள்ளைகள், அடுத்த நாளுக்கு என்ன செய்வது, இன்றைக்கு உழைத்தால்தான் அடுத்த நாள் உணவு என்று இருக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு எங்கள் சபையின் வழியாய் ஏதாவது ஒரு உதவியை நாங்கள் ஆண்டவரை செய்ய எல்லாருடைய உள்ளத்திலும் ஏவ வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை பேராயர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவர் செய்கிற அனைத்து காரியங்களுக்காக, அவருடைய முயற்சிகளுக்காக, அவர் மக்களுக்கு உதவுகிற உதவிகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் அவரை காத்துக்கொள்ளும்படியா அவருடைய திட்டங்கள், எண்ணங்களை நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆலோசனை சங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் என் தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீரா. தொடர்ந்து ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வழியும் வாழ்வும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்து காத்துக்கொள்ளும்படியா இயேசு நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்திலே நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நாம் அனைவரும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாரா. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் நமது திருமுகத்தில் உண்மையில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் நமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாரா. கர்த்தரை சோசரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, கர்த்தர் செய்த சர்வபாவங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கொரோனா காலம் ஒரு சில இடங்களில் தணிந்து கொண்டிருக்கிறது.
ஒரு சில ஏரியாக்களில் மிகவும் அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய இடங்களிலே நம்முடைய சபையை சார்ந்த அன்னாடம் உழைத்து சாப்பிடுகிற மக்களுக்கு நம்முடைய இந்த திருவரம்பூர் குருசேகரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினருக்கு எதையாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டதனால் அந்த ஆலோசனைப்படி ஒரு குடும்பத்திற்கு 500 ரூபாய்க்கு ஒரு 5 கிலோ அரிசி, மளிகை ஜாமான் எல்லாம் சேர்த்து 500 ரூபாய்க்கு வாங்கி ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு கொடுக்கலாம் என்று யோசித்திருக்கிறோம். எனவே அதற்கு உதவி செய்ய விரும்புகிற பிள்ளைகள் ஒரு குடும்பத்திற்கு 500 ரூபாய் வீதம் உங்களால் எத்தனை கொடுக்க முடியுமோ அத்தனை பாக்கெட்டுகளுக்கு உதவி செய்து நம்முடைய சபையின் மக்களுக்கு நாம் உதவி செய்து நாம் கேட்ட செய்தியின் மன்னமாய் நாம் ஒருவரில் ஒருவர் உதவி செய்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையின்படி நாம் உதவி செய்வோம். அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் செய்தி நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் எத்தனை பாக்கெட் கொடுக்க முடியுமோ அத்தனை பாக்கெட்டை கொடுத்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பல மடங்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் ஏவி எழுப்பி உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.